ஸ்ரீ காசி காண்டம் 68ஆம் அத்தியாயம். கிருத்திவாசர்களின் தோற்றம். குறிப்பு: இந்த லிங்கம் மைதாகினின் வடக்கு பகுதியில் உள்ளது. இது காசியில் உள்ள மிக பழமையான லிங்கங்களில் ஒன்றாகும். இந்த ஆலயம் அவுரங்கசீபால் அழிக்கப்பட்டு ஒரு மசூதி கட்டப்பட்டது. ஆனால் அது சிவராத்திரி நாளில் இந்துக்களுக்கு திறக்கப்படுகிறது. ஸ்கந்தர் கூறினார், புகழ்பெற்ற பிராமணரே, அங்கு நடந்த மற்றொரு நிகழ்வை கேளுங்கள். இது பெரும் அதிசயத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் பெரும் பாவங்களை நீக்குகிறது. மகேஸ்வரர் ரத்னேசரின் கதையை இவ்வாறு கூறிக்கொண்டிருந்த போது, காப்பாற்று காப்பாற்று என்ற ஒரு பெரிய கூக்குரல் எங்கும் கேட்டது. மகிஷனின் மகனான கஜாசுரன் என்ற அரக்கன் இங்கு வருகிறான். எல்லா பிரமதர்களையும் நசுக்குகிறான். அவன் தன் பராக்கிரமத்தால் ஆணவமும் பெருமையும் கொண்டவன். அவன் கால் வைக்கும் இடமெல்லாம் அவன் எடையால் அவன் கால்களுக்கு கீழே நிலம் நடுங்குகிறது. அவன் தொடைகளின் பலத்தால் மரங்கள் விழுகின்றன. அவன் தடி போன்ற கரங்களால் தாக்கப்படும் போது மலைகளும் அவற்றின் சிகரங்களும் தூள் தூளாக நசுக்கப்படுகின்றன. அவன் முடிகளால் சிக்கிக்கொள்ளும் மேகங்கள் வானத்திலிருந்து வெளியேறுகின்றன. ஆனால் அவற்றின் தொடுதலால் நீல நிறத்தை விட்டு விடுவதில்லை. அவை மூச்சின் கனமான காற்றால் கடல்கள் அதிக அலைகளால் பொங்கி எழுகின்றன. அதே நேரத்தில் ஆறுகளும் நீர்வாழ் விலங்குகளும் கனமான அலைகளால் நிறைந்துள்ளன. சூனியத்தில் திறமையான இந்த அரக்கனின் உடல் 9000 யோஜனை உயரமும் அதே அளவு சுற்றளவும் கொண்டது. அவன் பழுப்பு நிறமும் கண்களின் பளபளப்பான பளபளப்பும் மின்னல் கோடுகளாக மாறிவிட்டன. அது ஒருபோதும் குறையாது. இன்றும் கூட அதன் மூலம் இங்கே அவன் அவசரமாக ஓடினான். இந்த தவிர்க்க முடியாத தானவர் எந்த பகுதியை நெருங்கினாலும் அது சமமாகி ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் நிச்சயமாக அவரை குறித்த பயத்தால் அது மிகவும் மாற்றம் கொள்கிறது. பிரம்மதேவரிடமிருந்து வரங்களை பெற்ற இந்த அரக்கன் 3 உலகங்களையும் ஒரு புல்வெளியைப் போல உள்ளே நினைத்து முக்கியமற்றதாக கருதுகிறான். காமத்தால் மூழ்கடிக்கப்பட்ட பெண்களாலோ அல்லது ஆண்களாலோ என்னை கொல்ல இயலாது. திரிசூலத்தை ஏந்திய இறைவன் தன்னை நோக்கி விரைந்து வரும் பெரிய தைத்தியரை வேறு எதனாலும் கொல்ல இயலாது என்பதை அறிந்து திரிசூலத்தால் அவரை தாக்கினான். திரிசூலத்தால் துளைக்கப்பட்டு மேலே உயர்த்தப்பட்ட அரக்கன் கஜாசுரன் தான் ஒரு குடையைப் போல ஆக்கப்பட்டதாக நினைத்தான். அவன் ஹரனிடம், சிவபெருமானிடம் கூறினான். கஜாசுரன் கூறினான், திரிசூல கரங்களை கொண்ட தேவர்களின் பிரபுவே, தாம் ஸ்மரத்தை, அன்பின் பிரபு, கொன்றவர் என்பதை நான் அறிவேன். புறங்களை அழிப்பவரே, தங்கள் கரங்களில் என் மரணம் என் நலனுக்கு உகந்தது உண்மையாகவே. நான் ஒன்றை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். நான் கூறுவதை கவனியுங்கள். நான் தங்களுக்கு உண்மையை கூறுகிறேன், பொய்யை அல்ல. மிருத்யுஞ்சயரே, மரணத்தை வென்றவரே, இதை கவனியுங்கள். அனைத்து உலகங்களின் மரியாதைக்கும் தகுதியான ஒரே இறைவன் தாங்கள்தான். தாங்கள் முழு பிரபஞ்சத்திற்கும் மேலாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளீர்கள். நான் இப்போது தங்களுக்கு மேலாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளேன். எனவே இது எனது வெற்றி. உங்கள் திரிசூலத்தின் நுனியில் நான் இறக்க வேண்டுமானால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்கு அருள் கிடைத்துள்ளது. எல்லோரும் சரியான நேரத்தில் இறக்க வேண்டும். ஆனால் இது போன்ற மரணம் நல்வாழ்விற்கு உகந்தது. தேவர்களின் தலைவனான கருணையின் களஞ்சியமான சம்புமூர்த்தி புன்னகைத்தபடி கஜாசுரனுக்கு பதிலளித்தார். கலசத்தில் பிறந்தவரே, ஈஸ்வரனார் கூறினார், கஜாசுரனே, உன் சொத்தாக மிகுந்த ஆண்மை கொண்டவனே, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உனக்கு ஏற்ற ஒரு வரத்தை குறிப்பிடு. நன்மையின் அசுரனே, நான் அதை வழங்குவேன். புத்தி. இதை கேட்டதும் அந்த பெரிய தைத்தியர் மகேஸ்வரருக்கு பதிலளித்தார். கஜாசுரன் கூறினார், உங்கள் அங்கிகளுக்கான பாதங்களை கொண்ட பகவானே, தாங்கள் விரும்பினால் எனது இந்த தோலை எப்போதும் அணியுங்கள். இது உங்கள் திரிசூலத்திலிருந்து வரும் நெருப்பால் புனிதப்படுத்தப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு அளவில் பொருந்துகிறது. இது தொடுவதற்கு மென்மையானது. இது போர்க்களத்தில் ஒரு பந்தாக வெல்லப்பட்டுள்ளது. இது எப்போதும் ஒரு இனிமையான வாசனையை கொண்டிருக்கட்டும். இது எப்போதும் மிகவும் மென்மையாக இருக்கட்டும். இது எப்போதும் மாசுபாடுகளிலிருந்து விடுபடட்டும். இது எப்போதும் ஒரு சிறந்த அலங்காரமாக இருக்கட்டும். பகவானே, இது நீண்ட காலமாக பெருந்தவ
தவத்தின் நெருப்பின் சுடருக்கு உட்பட்டிருந்தாலும் அல்லது அது உங்கள் மூன்றாவது விழியின் நெருப்பிலிருந்து தப்பி பிழைத்திருந்தாலும் இந்த தோல் ஒருபோதும் எரிக்கப்படவில்லை. எனவே இது தகுதி மற்றும் நறுமணத்தின் களஞ்சியமாகும். என் தோல் தகுதியற்றதாக இல்லாவிட்டால் பாதங்கள் உடையவரே, அது போர்க்களத்தில் உங்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்ள முடியும்? சங்கரரே, நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தால் எனக்கு இன்னொரு வரம் கொடுங்கள். இன்றிலிருந்து உங்களுக்கு கிருத்திவாசர்கள் என்ற பெயர் கிடைக்கட்டும். அவரது இந்த வார்த்தைகளை கேட்ட சங்கரர் அப்படியே ஆகட்டும் என்று கூறினார். மேலும் பக்தியால் மனம் தூய்மை அடைந்த அந்த தைத்தியரிடம் அவர் மேலும் கூறினார். ஈஸ்வரனார் கூறினார், புண்ணிய களஞ்சியமே, மகா தைத்தியரே, மற்றொரு அரிய வரத்தை கேளுங்கள். அவிமுக்த என்ற பெரிய புனித தலத்தில் ஒரு போரில் உங்கள் உடலை நீங்கள் கைவிட்டீர்கள். இந்த புனித உடல் உங்கள் இந்த புனித தலத்தில் நம்முடைய லிங்கம் என்னுடையதாக முக்திக்கான வழிமுறையாக இங்குள்ள அனைவருக்கும் முக்தியை அருள்பவராக மாறுவார். இது கிருத்திவாசேஸ்வர என்ற பெயரால் அறியப்படும். இது பெரும் பாவங்களை அழிக்கும். இது அனைத்து லிங்கங்களிலும், அதாவது மிக பெரியது, உச்சத்தில் இருக்கும். இது மிக சிறந்ததாக இருக்கும். வாரணாசியில் உள்ள அனைத்து லிங்கங்களிலும் மிக பெரியவற்றிலும் கூட இது மிக சிறந்ததாக இருக்கும். இது அவற்றில் தலையை போலவே மிக சிறந்ததாக இருக்கும். மனிதர்களின் நலனுக்காக நான் என் குடும்பத்தினருடனும் பின்பற்றுபவர்களுடனும் இங்கு தங்குவேன். இந்த லிங்கம் பார்வையிடப்பட்டு வழிபடப்பட்டு புகழ்ந்து பேசப்படும் போது அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவர் மீண்டும் உலகிற்குள் நுழைய மாட்டார். அவிமுக்தத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் ருத்ரர்கள், பாசுபதர்கள், சித்தர்கள், முனிவர்கள், தத்துவ ஞானிகள், அமைதியானவர்கள், புலன்களை கட்டுப்படுத்திய மனிதர்கள், கோபத்தை வென்றவர்கள், எதிர் இணைகளால், அதாவது இன்பம் மற்றும் துன்பம் போன்றவை அவைகளால் பாதிக்கப்படாதவர்கள், உடைமைகள் இல்லாதவர்கள், என்னிடம் பக்தி கொண்டவர்கள், முக்தியை விரும்புபவர்கள், மரியாதை மற்றும் அவமானத்தால் சமமாக பாதிக்கப்படாதவர்கள், களிமண் கட்டி ஒரு கல் மற்றும் ஒரு தங்க துண்டை ஒரே மாதிரியாக பார்ப்பவர்கள், ஆசீர்வதிப்பதற்காக நான் கிருத்திவாசேஸ்வர லிங்கத்தில் தங்குவேன். சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு நாளைக்கு 3 முறை 10,000 கோடி தீர்த்தங்கள் கிருத்திவாசரை அணுகுகின்றன. இவர்கள் அனைவரும் கிருத்திவாசேஸ்வரரை அணுகும்போது தங்கள் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். கலி மற்றும் துவாபர குல மனிதர்கள் தீய மற்றும் பாவ புத்தியுடன் நல்லவர்களின் நடைமுறையை பின்பற்றாதவர்கள், உண்மை மற்றும் தூய்மையை வெறுப்பவர்கள், மாயையால் ஈர்க்கப்பட்டவர்கள், பாசாங்கு, பேராசை, மாயை மற்றும் அகங்காரம், சூத்திரர்களின் சமைத்த உணவை பருகும் பிராமணர்கள், நல்ல உணவு உட்கொள்பவர்கள், நல்ல உணவை உட்கொள்ளாமல் மிகவும் பேராசை பிடித்தவர்கள் மற்றும் சந்தியா பிரார்த்தனைகள், புனித நீராடல்கள், ஜபங்கள் மற்றும் வழிபாடுகளிலிருந்து வெகு தொலைவில் உள்ள மனம் கொண்டவர்கள். அவர்கள் பெரும் புண்ணிய செயல்களை செய்தவர்களைப் போல எளிதில் முக்தியை அடைவார்கள். எனவே காசியில் உள்ள கிருத்திவாசேஸ்வர லிங்கத்தை மனிதர்கள் நாட வேண்டும். ஆயிரக்கணக்கான பிறவிகளில் வேறு எங்கும் எளிதில் அடைய முடியாத முக்தியை ஒரே பிறவியிலேயே கிருத்திவாசேஸ்வர லிங்கத்தில் பெறலாம். முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்கள், தவம், தானமெல்லாம் மெதுவாக அழிந்துவிடும். ஆனால் கிருத்திவாசேஸ்வரரை தரிசித்தால் அவை உடனடியாக அழிந்துவிடும். கிருத்திவாசேஸ்வர லிங்கத்தை வழிபடும் மனிதர்கள் உண்மையில் என் உடலில் நுழைந்து விட்டார்கள். அவர்கள் மீண்டும் பிறக்கவில்லை. அவிமுக்தத்தில் மக்கள் இங்கேயே தங்க வேண்டும். அவர்கள் சத்ருத்ரிய மந்திரங்களை ஜபிக்க வேண்டும். மேலும் பகவான் கிருத்திவாசேஸ்வரரை மீண்டும் மீண்டும் தரிசிக்க வேண்டும். காசியில் கிருத்திவாசர்களை வழிபடுவதன் மூலம் 7 கோடி மகாருத்ர மந்திரங்கள் குறைபாடற்ற முறையில் ஜபிக்கப்படும் போது கிடைக்கும் பலனை பெறுகிறார். மாக மாதமான மாசி மாதத்தின் இருண்ட பாதியில்
14ஆம் நாளில் ஒரு பக்தர் உண்ணா நோன்பு இருந்து, அதாவது விரதம் இருந்து பகவான் கிருத்திவாசேஸ்வரை வழிபட்டு இரவில் விழித்திருக்க வேண்டும். அவர் பெரிய இலக்கை அடைவார். கிருத்திவாசேஸ்வர லிங்கத்தை சுற்றியுள்ள சைத்திர மாதத்தில் பௌர்ணமி நாளில் ஒரு பெரிய விழாவை கொண்டாடுபவர் எந்த கர்ப்பத்திலும் நுழைய மாட்டார். இதை கூறிய பிறகு தேவர்களின் பாதங்கள் உடை அணிந்தவர்கள் கஜாசுரனின் பெரிய தோலை ஏற்றுக்கொண்டு அதை அணிந்தார். கலசத்தில் பிறந்தவரே கால் உடை அணிந்தவர் கிருத்திவாசத்தை தோலை அணிந்த நிலை அடைந்த நாளில் ஒரு பெரிய விழா கொண்டாடப்பட்டது. தைத்தியர் திரிசூலத்தில் ஏற்றப்பட்டு குடையாக உயர்த்தப்பட்ட இடத்தில் திரிசூலம் உயர்த்தப்பட்ட போது ஒரு பெரிய புனித குண்டம் குழி வடிவம் பெற்றது உருவாக்கப்பட்டது. ஒரு பக்தர் அந்த குண்டத்தில் புனித நீராடி மூதாதையர்களுக்கு பானங்களை வழங்கி கிருத்திவாசேஸ்வரரை தரிசிக்க வேண்டும். அவர் ஆசீர்வதிக்கப்படுவார். ஸ்கந்தன் கூறினார், அகஸ்திய முனிவரே, அந்த தீர்த்தத்தில் என்ன நிகழ்ந்தது என்பதை கேளுங்கள். அந்த தீர்த்தத்தின் சக்தியால் காகங்கள் அன்னங்களாக மாறின. முன்பு சைத்திர மாதத்தின் பௌர்ணமி நாளில் கிருத்திவாசத்தில் ஒரு மத விழா நடந்தது. பல பூசாரிகள் சமைத்த அரிசி பெறப்பட்டு குவியலாக வைக்கப்பட்டது. பிராமணரே, அதை கண்டதும் பறவைகள் அங்கு கூட்டமாக வந்தன. அவை சமைத்த அரிசிக்காக வானத்தில் ஒன்றுடன் ஒன்று சண்டையிடத் தொடங்கின. நன்கு வளர்ச்சியடையாத பாதங்கள் கொண்ட காகங்கள் முழுமையாக வளர்ந்த பாதங்களை கொண்ட காகங்களால் தாக்கப்பட்ட போது கடுமையான ஒலிகளுடன் கூவத் தொடங்கின. பலவீனமானவை வலிமையானவைகளால் தாக்கப்பட்டன. அடிக்கப்பட்டவுடன் அவை வானத்திலிருந்து அந்த குண்டத்தில் விழுந்தன. அவை மேலும் வாழ விதிக்கப்பட்டதால் காகங்கள் காப்பாற்றப்பட்டன. அவை அன்னங்களாக மாற்றப்பட்டன. திருவிழாவிற்காக அங்கு கூடியிருந்த மக்கள் ஆச்சரியம் கொண்டனர். தங்கள் விரல்களால் அவர்களை நோக்கி சுட்டிக்காட்டி, அவர்கள், பாருங்கள் ஐயா, நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே இங்குள்ள குண்டத்தில் விழுந்த காகங்கள் இந்த தீர்த்தத்தின் சக்தியால் தார்தராட்சிரங்களாக கருப்பு பாதங்கள் மற்றும் அலகுகள் கொண்ட அன்னங்களாக மாறின. கலசத்தில் பிறந்தவரே, அஞ்சிலிருந்து கிருத்திவாசருக்கு அருகில் உள்ள அந்த குண்டம் ஹம்ச தீர்த்தம் என்ற பெயரில் உலகில் நன்கு அறியப்பட்டது. அதிகப்படியான அழுக்கு பாவ செயல்களால் தங்கள் ஆன்மாவில் மிகவும் மாசுபட்டவர்கள் ஹம்ச தீர்த்தத்தின் அனைத்து நீர் சடங்குகளையும் செய்யும் போது உடனடியாக தூய்மையாகிறார்கள். ஒருவர் எப்போதும் காசியில் வாழ வேண்டும். ஹம்ச தீர்த்தத்தில் நீராட வேண்டும். கிருத்திவாசத்தை தரிசித்து உயர்ந்த பதவியை மோட்சத்தை அடைய வேண்டும். முனிவரே, ஒவ்வொரு அடியிலும் காவில் பல லிங்கங்கள் உள்ளன. ஆனால் கிருத்திவாசேஸ்வர லிங்கம் அனைத்து லிங்கங்களுக்கும் தலைவராக நினைவு கூறப்படுகிறார். பக்தி நிறைந்த மனதுடன் கிருத்திவாசரை சாந்தப்படுத்திய பிறகு காசியில் உள்ள அனைத்து லிங்கங்களையும் வழிபடுவதால் ஏற்படும் பலனை ஒருவர் அடைகிறார். கிருத்திவாசத்திற்கு அருகில் ஜபம், தானம், தபஸ் மற்றும் ஹோமம், தெய்வ வழிபாடு மற்றும் பானங்கள் என எந்த சடங்கு செய்யப்பட்டாலும் அதன் பலனில் முடிவற்றதாகிவிடும். இந்த தீர்த்தம் பழங்காலத்திலிருந்தே இருந்து வருகிறது. பானத்தில் பிறந்தவரே, இது பகவான் மகேஸ்வரின் இருப்பு காரணமாக தன்னை வெளிப்படுத்தியது. இந்த சித்த லிங்கங்கள் வெவ்வேறு யுகங்களில் மறைக்கப்படுகின்றன. சம்புமூர்த்தியின் இருப்பால் அவை மீண்டும் தங்களை வெளிப்படுத்துகின்றன. ஹம்ச தீர்த்தத்தை சுற்றி முனிவரே, சிறந்த முனிவர்களால் இங்கு 10,200 லிங்கங்கள் நிறுவப்பட்டுள்ளன. காத்யாயனேசத்தில் தொடங்கி சியாபனேசத்தில் முடிவடையும் இந்த லிங்கங்கள் அனைத்தும் அவிமுக்த வாசிகளுக்கு ஆன்மீக சக்திகளை வழங்குகின்றன. பெரிய லோமசேச லிங்கம் கிருத்திவாசசுக்கு மேற்கே லோமசேசரால் நிறுவப்பட்டது. ஒரு பக்தர் அதை கண்டால், வழிபட்டால் மரண கடவுளின் பயம் எங்கே? மகா மங்களகரமான மாலதீச லிங்கம் கிருத்திவாசத்திற்கு வடக்கே உள்ளது. அந்த லிங்கத்தை வணங்குவதன் மூலம் ஒரு அரசர் யானைகளின் அதிபதி ஆகிறார். அந்த கேஸ்வரர் என்று அழைக்கப்படும் லிங்கம் அதன் வடக்கே நிறுத்தப்பட்டுள்ளது. பெரும் பாவங்கள் உள்ள ஒருவர் கூட அதை காண்பதனால் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்.
அதன் பக்கத்தில் இருக்கும் பெரிய ஜனகேசலிங்கம் அறிவை அருளும் சிறந்த லிங்கமாகும். அந்த லிங்கத்தை வழிபடுவதன் மூலம் பிரம்மத்தை குறித்த அறிவு அடையப்படுகிறது. அதன் வடக்கே கருமையான பாதங்கள் மற்றும் ஒரு பெரிய உருவம் கொண்ட பைரவர் இருக்கிறார். அதை காண்பதன் மூலம் மனிதர்கள் யமனின் பார்வையை தடுக்கலாம். கிருத்திவாசரின் வடக்கே பயங்கரமான விழிகளை கொண்ட சுஷ்கோதரி தேவியும் இருக்கிறார். அவள் காசியின் தடைகளை விழுங்குகிறாள். தேவியின் தென்மேற்கில் அக்னி ஜிஹ்வா என்ற வேதாளம் ஆவி அல்லது பேய் உள்ளது. செவ்வாய்க்கிழமை வணங்கப்படும் அது அனைத்து விரும்பிய நோக்கங்களையும் சக்திகளையும் வழங்குகிறது. அனைத்து தீமைகளையும் விரட்டும் வேதாள குண்டம் அங்கே உள்ளது. குண்டத்தின் நீர் அவற்றுடன் தொடர்பு கொள்ளும் போது வெட்டுக்கள், கட்டிகள் மற்றும் பிற நோய்கள் மற்றும் வலிகள் மறைந்துவிடும். வேதாள குண்டத்தில் புனித நீராடி வேதாளத்தை வணங்கும் பக்தர் அனைத்து உடல் உயிரினங்களும் அடைய முடியாத அனைத்து விரும்பிய நோக்கங்களையும் பெறுவார். அங்கே 2 கரங்கள், 4 பாதங்கள் மற்றும் 5 தலைகள் கொண்ட கணன் ஒருவர் இருக்கிறார். அதை தரிசித்த உடனேயே பாவங்கள் அழிக்கப்பட்டு 1000ஆக பிரிக்கப்படுகின்றன. முனிவரே, இதன் வடக்கே 4 கொம்புகள், அதாவது வேதங்கள், 3 பாதங்கள், சவனங்கள், 2 தலைகள், பிராயணீயம் அறிமுக சடங்கு மற்றும் உதயநீயம் இறுதி சடங்கு கொண்ட ருத்ரன் இருக்கிறார். அவருக்கு 7 கரங்கள், வேத அளவுகள் உள்ளன. பானையில் பிறந்தவரே முனிவரே, அவர் பகவான் ருத்ரர். விருக்ஷ காளை தர்மம் வடிவில் பின்வருமாறு அழைக்கிறார். மேலும் 3 வழிகளில் மந்திரங்கள், பிராமணர்கள் மற்றும் கல்பங்கள் மூலம் பிணைக்கப்பட்டார். காசியில் தீய எண்ணம் கொண்டவர்களையும் காசிக்கு தடைகளை ஏற்படுத்துபவர்களையும் அவர்களை வெட்டுவதற்காகவே நான் கத்தியை பிடித்திருக்கிறேன். காசியில் பக்தி உள்ளவர்களையும் காசியில் தடைகளை நீக்குபவர்களையும் அவர்களின் குடும்பங்களை செழிக்கச் செய்வதற்காகவே நான் அமிர்த கலசத்தை என் கையில் வைத்திருக்கிறேன். ஒரு பக்தர் விருஷருத்ரரை தரிசித்து பக்தியுடனும் சிறந்த சேவையுடனும் வழிபட்டால் அவர் ஒருபோதும் தடைகளால் தாக்கப்படுவதில்லை. ருத்ரனின் வடக்கு பகுதியில் மணி பிரதீபா என்ற அரவ தெய்வம் உள்ளது. அதற்கு அப்பால் மணிகுண்டா உள்ளது. இது விஷத்தையும் நோய்களையும் போக்கும் ஒரு பெரிய புனித குண்டம். ஒரு பக்தர் குண்டத்தில் தனது புனித நீராடல் எடுத்துக்கொண்டு அரவ தேவதையை தரிசிக்க வேண்டும். அவர் ரத்தினங்கள் மற்றும் மாணிக்கங்கள் நிறைந்த யானைகள், குதிரைகள் மற்றும் தேர்கள் நிறைந்த சிறந்த மனைவி மற்றும் மகன்களை கொண்ட ஒரு ராஜ்யத்தை, அதாவது ஒரு அரசாட்சியை பெற வேண்டும். காசியில் உள்ள கிருத்திவாசேஸ்வர லிங்கம் வருகை தரவில்லை என்றால் அந்த மக்கள் உலகத்தின் சுமைகளாக இருப்பார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஸ்கந்தர் கூறினார். கிருத்திவாசரின் தோற்றத்தை கேட்டு அவரது லிங்கத்தை வழிபடும் மனிதர்கள் நல்வாழ்வை அடைவார்கள். அதில் எந்த ஐயமும் இல்லை. 68ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.